ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூருடைய டீடைல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாத்தையுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. அவங்களோட உண்மையான ஃபீஸ் எவ்வளோ, அவங்க வெப்சைட்ல சொன்ன ஃபீஸும் அவங்களோட உண்மையான ஃபீஸும் சேமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தவறாம பாருங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸை பார்க்குறீங்கன்னா, நான் சக்திராஜன், தேர்ட் இயர் பிடெக் ஸ்டூடெண்ட் அட் IIITM காஞ்சிபுரம். நம்ம சேனல்ல காலேஜ் பத்தின எல்லா டீடைல்ஸையும் கம்ப்ளீட்டா போட்டுருவோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்பதான் காலேஜ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் வந்து 1985ல எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2002ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு டீம் டு பி யூனிவர்சிட்டின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிற ஸ்டேட் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு, சென்னையில தான் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் இருக்கு. ரேங்கிங் பார்த்தோம்னா NIRF யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல இது 18th ரேங்க்ல இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. கேம்பஸ் சைஸ் வந்து இதோட கேம்பஸ் சைஸ் 250 ஏக்கர்ஸ். இன்ஸ்டியூட் டைப் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியும் கிடையாது, பிரைவேட் யூனிவர்சிட்டி. அடுத்தது இதோடைய கனெக்டிவிட்டி பத்தி பார்ப்போம். இது வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 23 கிலோமீட்டர்ல இருக்கு. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 45 கிலோமீட்டர்ல இருக்கு. போத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 0.5 கிலோமீட்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோட் ஆஃப் அட்மிஷன். ஸோ நீங்க எஸ்ஆர்எம்குள்ள சேர்ந்து பிடெக் கோர்சஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அவங்களுடைய எஸ்ஆர்எம் JEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும். அதாவது எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க வாங்கின ரேங்கை பொறுத்து ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அவங்களுடைய போர்ட்டல்ல. அதுல உங்களோட விஷ் லிஸ்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பிடெக் எஸ்ஆர்எம்ல படிக்கணும்னா நீங்க எஸ்ஆர்எம் JEEE யூஜியை கிளியர் பண்ணி ஒரு நல்ல ரேங்க் வாங்கியிருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கணும்னா, BARC படிக்கணும்னா நீங்க நாட்டா கிளியர் பண்ணியிருக்கணும். அதுவே உங்களுக்கு என்ட்ரன்ஸே இல்லாம நீங்க போய் எஸ்ஆர்எம்ல ஒரு கோர்ஸ் படிக்கணும், பேச்சுலர்ஸ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பேச்சுலர்ஸ் இன் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸை நீங்க எஸ்ஆர்எம்ல போய் எந்த ஒரு என்ட்ரன்ஸும் இல்லாம படிக்கலாம், ஃபீஸை மட்டும் கட்டிட்டு. அடுத்தது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்ப்போம். ஸோ அண்டர் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டிக்கு நேஷனாலிட்டி அண்ட் ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு இந்தியன் நேஷனாலிட்டியா இருக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் அஸ் இந்தியன் நேஷனாலிட்டியா தான் இருப்போம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க NRI இருந்தீங்கன்னா, அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு 16 வயசு 6 மாசம் ஆயிருக்கும். அதாவது உங்களுடைய ஏஜ் வந்து 16 இயர்ஸ் அண்ட் 6 மந்த்ஸை கிராஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து கிளாஸ் 12th மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 60% மேல வாங்கியிருக்கணும். நீங்க வந்து மேக்ஸ் இருக்கிற இன்ஜினியரிங்கா எடுத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க பியூர் சயின்ஸா இருந்தீங்கன்னா நீங்க சில இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கலாம். அதுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸுக்கு பதிலா பயாலஜில 60% மேல வாங்கியிருக்கணும். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில 60% மேல வாங்கியிருக்கணும். அதுதான் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இப்போ நம்ம எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுதுன்னு பார்ப்போம். அவங்க நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அது எல்லாத்தையுமே இந்த ஒரே சைட்ல என்னால பிளேஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம இப்போ அவங்களோட வெப்சைட்குள்ள போவோம். அவங்களோட வெப்சைட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா பிடெக் கோர்சஸும் இங்க நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும். இதுல என்ன ஒரு குட் திங்னா, அவங்க வந்து சைட்ல அவங்களோட ஃபீஸையும் கொடுத்துருக்காங்க அந்தந்த கோர்சஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு 4,75,000 ஆகும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். ஃபீஸை பத்தி டீட்டெயில்டா அடுத்தடுத்த ஸ்லைட்ல பேசியிருக்கேன். அதனால இதுல நீங்க அவங்களோட கோர்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அவங்க எக்கச்சக்கமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க ஆஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் இதுல இருந்துச்சுன்னா நீங்க எஸ்ஆர்எம்ல சேர்ந்துக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் வரும். நம்ம வீடியோஸ் எல்லாத்துலயுமே ஃபீஸை கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபீஸை பத்தி பார்க்க போறோம். ஜென்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு அவங்க 2024-25க்கு ஒரு PDF டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன். அதை போய் நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ஸ் ஹாஸ்டல் ஃபீஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா AC ட்ரிபிள் பிரீமியம்னு ஏதோ ஒன்று இருக்கு. அதாவது ரூம்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான டோட்டல் ஃபீஸ் நம்ம பார்த்தோம்னா ஹாஸ்டல் பிளஸ் மெஸ் 3,15,000 ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க ஃபீஸ் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. செகண்ட்ல இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா AC ட்ரிபிள் பிரீமியம் கிடையாது. அதுக்கு 2,28,000. அப்புறம் AC4 நம்ம பார்த்தோம்னா 2,18,000. AC4 and 5 பார்த்தோம்னா 1,83,000. நான் AC ட்ரிபிள் பார்த்தோம்னா 1,48,000. நான் AC4 and 5 பார்த்தோம்னா 1,13,000 ஆகுது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ். அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,13,000லேருந்து ஆரம்பிச்சு 3,15,000 வரைக்கும் போகுது. நீங்க எந்த பாயிண்ட் நோட் பண்ணணும்னா, இது 4 வருஷத்துக்கு கிடையாது. இது 1 வருஷத்துக்கு. நீங்க எவ்ரி இயர், அதாவது பிடெக்னா 4 இயர்ஸ். எவ்ரி இயர் இதே ஃபீஸை கட்ட வேண்டியதா இருக்கும். அடுத்தது லேடிஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் நம்ம பார்ப்போம். ஸோ லேடிஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் நம்ம பார்த்தோம்னா AC2லேருந்து ஆரம்பிக்குது. AC2க்கு வந்து 2,65,000. அதுலேருந்து நான் AC6 வரைக்கும் போகுது. அதுக்கு 1,13,000. ஸோ 1,30,000லேருந்து ஆரம்பிச்சு 2,65,000 வரைக்கும் போகுது லேடிஸுக்கு. அடுத்த பேஜ் வருவோம். ஸோ இங்க தான் நம்ம டோட்டல் ஃபீஸ் பெர் ஆனம் கால்குலேட் பண்ண போறோம். நான் வந்து இதுக்கு 2 கோர்சஸ் எடுத்திருக்கேன். நீங்க ஒருவேளை பிடெக் CSE சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து 4,75,000.
அதுவே இசிஇ எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டோட்டல் ஃபீஸ் வந்து 2,75,000 இது எல்லாமே வந்து அவங்களோட வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. இசிஇ, மெக்குக்குலாம் வந்து 2,75,000 அந்த மாரி அதுதான் லோவஸ்ட் ஃபீஸு. ஆனா சிஎஸ்சிக்கு மட்டும் நெறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீஸையும் ஏத்தி வச்சிருக்காங்க. 4,75,000 இப்ப நம்ம ஒரு ஜெனரலான ஒரு ஹாஸ்டல் கேஸ் எடுப்போம். நான் ஏசி ட்ரிபிள் ஹாஸ்டல் நான் இப்ப போய் சேர்றேன்னா, அதுக்கு எவ்வளோ ஆவுது? நான் ஏசி ட்ரிபிள்னா 1,48,000 ஆவுது. ஸோ அத நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் ஏசி ட்ரிபிளுக்கு ரூப்பீஸ் 1,48,000 ஒரு வருஷத்துக்கு. அடுத்ததா அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, லாண்ட்ரி ஃபீஸ் ஆப்ஷனல்னு போட்டிருக்காங்க. ஆனா நான் வந்து கேட்ட வரைக்கும் லாண்ட்ரி ஃபீஸ் வந்து கம்பல்சரின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ அந்த லாண்ட்ரி ஃபீஸ நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, ரூப்பீஸ் 7,500 ஒரு வருஷத்துக்கு. நீங்க வந்து 12-15 க்ளோத்ஸ் போடலாமா 1 வீக்குக்கு. பிளஸ் 1 பெட்ஷீட். அதுக்கப்புறமா இன்னர் வேர்ஸ், கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாம் போடக்கூடாதாம். அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. லாண்ட்ரிக்குமே கூட. லாண்ட்ரி ஃபீஸ நம்ம சேர்த்தாச்சு. அடுத்தது செமஸ்டர் ஃபீஸ். ஒரு வருஷத்துல 2 செமஸ்டர் நடக்கும். ஸோ ஒரு செமஸ்டருக்கு 6,000னா 2 செமஸ்டருக்கு 12,000. ஸோ அந்த எல்லா ஃபீஸையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, டோட்டல் ஃபீஸ் ஃபார் சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ரூப்பீஸ் 6,42,500 வருது ஒரு வருஷத்துக்கு. அதுவே இசிஇக்கு நம்ம பார்த்தோம்னா 2 லேக்ஸ கம்மி பண்ணிக்கலாம். 4,42,500 வருது ஒரு வருஷத்துக்கு. இதுதான் டோட்டல் ஃபீஸ். இப்ப நீங்க போய் எஸ்ஆர்எம்ல சேரணும்னா, நீங்க டெசிஷன் எடுத்துக்கணும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன பொறுத்து. அடுத்தது டோட்டல் ஃபீஸ் ஃபார் 4 இயர்ஸ் பிடெக் பார்ப்போம். இப்ப டோட்டல் ஃபீஸ் சிஎஸ்சிக்கு வந்து 6,42,500 ஒரு வருஷத்துக்கு. டோட்டல் ஃபீஸ் இசி வந்து 4,42,500 ஒரு வருஷத்துக்கு. இப்ப டோட்டல் ஃபீஸ் ஃபார் 4 இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, சிஎஸ்சிக்கு வந்து 25,70,000 ஆவுது. பிளஸ் 1 லேக் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இன்னும் நெறைய ஃபீஸஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா புக்ஸ் ஃபீஸ்ன்னு அந்த மாரி நெறைய ஃபீஸஸ் அவங்க எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்கலாம் போய் ஹாஸ்டல்ல சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய எக்ஸ்பென்சஸும் ஆகும். அதனால ஒரு பிளஸ் 1 லேக் 2 லேக் வச்சுக்கிறது எப்போதுமே சேஃப்டி. இசிக்கு நம்ம பார்த்தோம்னா ரூப்பீஸ் 17,70,000 ஆவுது. பிளஸ் 1 லேக் 2 லேக் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்க எஸ்ஆர்எம்ல 4 இயர் டிகிரி படிச்சு முடிக்கிறதுக்கான கம்ப்ளீட் ஃபீஸ். இது வொர்த் இட்டான்னு இப்ப நீங்க என்கிட்ட பெர்சனலா கேட்டீங்கன்னா, ரைட் நவ் இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல நம்ம சிச்சுவேஷன் பார்த்தோம்னா, பிடெக்குக்கு நார்மலா இருக்கக்கூடிய சேலரி நீங்க இந்த டாப் பேக்கேஜ்லாம் விட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸஸ், எக்செப்ஷன் எல்லாம் நம்ம விட்டுறணும் எப்போதுமே. 1 crore 2 crore கிடைக்கும் எஸ்ஆர்எம். அத பிளைண்டா பார்த்து நம்ம போய் சேரக்கூடாது. மீடியன் பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, 5 லேக்ஸ் பெர் ஆனம். இதுதான் மீடியன் பேக்கேஜ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆவரேஜா படிக்கிறீங்க. ஒரு நார்மலா இருக்கிறீங்கன்னா, ஒரு 5 லேக்ஸ் பெர் ஆனம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 5 லேக்ஸ் பெர் ஆனம்க்கு வேலைக்கு சேர்ந்தாலே, உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆயிடும். நீங்க போட்டத எடுக்கிறதுக்கே. போட்டத எடுத்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் டோட்டலி நாட் வொர்த் இட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பொசிஷன் இருக்கு. நீங்க மிடில் கிளாஸா இருந்தீங்கன்னா, இது போய் சேர்றது அவ்வளோ வொர்த் இட் கிடையாது. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பொசிஷன் இருக்கு. நீங்க கொஞ்சம் வெல்த்தியா இருந்தீங்கன்னா, நீங்க இத கன்சிடர் பண்ணி போய் சேர்ந்துக்கலாம். நோ இஷ்யூஸ். ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க, லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க. ஆனா எஸ்ஆர்எம்னு பிளைண்டா, ஐயோ! எஸ்ஆர்எம்ல படிச்சா நல்ல பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும், நல்ல இது கிடைச்சிரும். அந்த மாரி பிளைண்டா போய் சேர்ந்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் வொர்த் இட். ஏன்னா இந்த ஃபீஸ் கட்டி உங்களோட கஷ்டப்பட்டு உங்க அம்மா, அப்பா சம்பாரிச்சதெல்லாம் போய் ஒரு காலேஜோட ஃபீஸ்ல போய் போடுறது, இட் இஸ் நாட் லிட்டரலி வொர்த் இட். ஏன்னா இப்ப இருக்கிற பீரியட்ல ரெசெஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அதனால நீங்க போட்டத எடுக்கிறதுக்கே ஒரு 5, 6 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் உங்களோட ஏர்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அத நீங்க புரிஞ்சுகிட்டு டெசிஷன் மேக் பண்ணுங்க. அடுத்தது ஃபேக்கல்டீஸ் பத்தி பார்ப்போம். இங்க வந்து வெப்சைட்ல நம்ம பார்த்தோம்னா, மொத்தமே ஆல் இன்ஸ்டிடியூட் சேர்த்து அதாவது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் இருக்கு, எஸ்ஆர்எம் ராமாபுரம் இருக்கு. இந்த மாரி நெறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு எஸ்ஆர்எம்ல. அது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 3,200 ஃபேக்கல்டீஸ்க்கு மேல இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அதனால எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்துல நெறைய ஃபேக்கல்டீஸ் இருக்காங்க. ஃபேக்கல்டீஸோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு நல்ல ஃபேக்கல்டீஸ் தான். அவங்களோட பிஹெச்டிஸ் எல்லாமே வந்து குட் காலேஜஸ்ல இருந்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்ளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னா, கண்டிப்பா அதுலலாம் கரெக்ட்டா தான் இருக்கணும் அவங்க. 3 பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க வந்து ஹியூஜ் ஸ்டூடண்ட் கிரவுட் இருக்கு. எஸ்ஆர்எம் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டா இருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது ஸ்டூடண்ட் இன்டேக்குக்கு. எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்க நினைக்கிற மாரி ஸ்கூல்ல மாரி நம்ம டீச்சர்ஸ் கிட்ட ஒரு பெர்சனல் அட்டென்ஷன்லாம் கிடைக்கும். அந்த மாரிலாம் நினைச்சீங்கன்னா, அதெல்லாம் கிடைக்க பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா ஸ்டூடண்ட் கிரவுட் அதிகமா இருக்கும். கிளாஸ் ரூம் சைஸ் அதிகமா இருக்கும். ஸோ அது பெர்சனல் அட்டென்ஷன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். நீங்களா பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு போய் புரொஃபசர் கிட்ட பேசுறது, அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிளேஸ்மென்ட் பார்ப்போம். இதத்தான் பிளைண்டா நம்பிக்கிட்டு எல்லாரும் போய் இந்த மாரி எஸ்ஆர்எம், விஐடி இதுல சேர்றதுக்கான மெயின் ரீசன். ஹையஸ்ட் பேக்கேஜ் நம்ம பார்த்தோம்னா 52 லேக்ஸ் பெர் ஆனமா இருக்கு. அதுவே பிடெக் மீடியன் பேக்கேஜ் எடுத்தோம்னா, எஸ்ஆர்எம் காலேஜ்ல 7.5 லேக்ஸ் பெர் ஆனமா இருக்கு. ஸோ மீடியன் பேக்கேஜ்னா எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் கால்குலேஷன் இருக்கு. நீங்க மீடியன் பேக்கேஜ்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து இதுல தான் போய் சேருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் நம்ம இப்ப ரைட் நவ் சிச்சுவேஷன்ல அவங்க சேரக்கூடிய பேக்கேஜ் வந்து 3 லேக்ஸ் to 6 லேக்ஸ் இதுக்கு நடுவுல தான் இருக்கும். அது வந்து ஒரு பெல் கர்வ். நீங்க இன்ஜினியரிங் போனீங்கன்னா பெல் கர்வ்னு ஒண்ணு படிப்பீங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் வந்து 3 லேக் to 6 லேக்ஸ்ல தான் இருப்பாங்க. 52 லேக்ஸ் பெர் ஆனம், அப்புறம் அந்த 2 லேக்ஸ் பெர் ஆனம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ். இதெல்லாம் வந்து சில பேருக்கு தான் நடக்கும்.
டோட்டல் கம்பெனிஸ் வரது நம்ம பார்த்தோம்னா 853 ப்ளஸ் கம்பெனிஸ் வருது. 80 to 90% பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. மைக்ரோசாஃப்ட், அமேசான், HCL, TCS இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வருது. இந்த மாதிரி பிரைவேட் காலேஜஸ் SRM, VIT ஆகட்டும், அமிர்தா ஆகட்டும், இதெல்லாம் வந்து பல்க் பிளேஸ்மெண்ட்னு சொல்லி ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் அதை இன்வால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கல. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ். SRMல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அத்லெட்டிக்ஸ் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கிரிக்கெட், ஸ்விம்மிங் பூல், கபடி, டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், வாலிபால், ஃபுட்பால், இந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியுமே SRMல இருக்குது. அடுத்தது ஹாஸ்டல்ஸ் பார்ப்போம். மென்ஸுக்கு 14 பிளாக்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து 7 பிளாக்ஸ் இருக்குது. எல்லா ஹாஸ்டல்லுமே வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குது. 24/7 மெடிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கு, ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இருக்கு, 24/7 செக்யூரிட்டி விஜிலன்ஸும் இருக்கு. எல்லாம் இப்போ நீங்க போய் ஹாஸ்டல்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள், ஒரு சேரு, ஒரு காட்டு, அப்புறமா ஒரு கபோர்டு கொடுத்துருவாங்க. இதுதான் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. மற்றபடி மேட்ரஸ், பில்லோட், இந்த பக்கெட்ஸ் இதெல்லாம் நீங்க தான் வாங்கிக்கணும், இல்லைன்னா எடுத்துட்டு போகணும். ஒரு ஃப்ரீ ஜிம் ஃபெசிலிட்டி இருக்கு எல்லா ஹாஸ்டல்லையுமே. அடுத்தது டைனிங் பார்ப்போம். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் மெஸ் இருக்கு. ஸ்பெஷல் மெனு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பொங்கல், தீபாவளினா ஒரு ஸ்பெஷல் மெனு கொடுப்பாங்க. ஏதாவது ஸ்வீட்டு இல்லைன்னா வேற ஏதாவது டிஷ் ஆட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மெனு கொடுப்பாங்க. ஃபுட்டு வந்து மாடரேட் தான். என்னதான் ஃபீஸ் அவங்க அதிகமாக வாங்கினாலுமே ஜென்ரல் ஒரு மெஸ் ஃபுட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுட் வந்து மாடரேட்டான கண்டிஷன்ல தான் இருக்கும். அடுத்தது அம்யூனிட்டிஸ் பத்தி பார்ப்போம். எக்கச்சக்கமான கேன்டீன்ஸ் இருக்கு. 20+ கேன்டீன்ஸ் இருக்கு கேம்பஸ்குள்ளேயே. ப்ரொவிஷனல் ஸ்டோர் இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க டே ஸ்காலரா ஆகிக்கிறேன், டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்டிக்கிறேன், எனக்கு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, நான் டே ஸ்காலரா இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க 70,000 கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டே ஸ்காலரா இருக்கலாம். பேங்க் அண்ட் ஏடிஎம் இருக்கு உள்ளேயே. இந்தியன் பேங்க் அண்ட் சியூபி பேங்க் இருக்கு, அதாவது சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு. ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்றதுக்கு. கொரியர் சர்வீஸ், ஜெராக்ஸ், சலூன் இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு கேம்பஸ்குள்ளேயே. நீங்க மெஜாரிட்டியா வெளில வரணும்னு எந்த ஒரு நீடும் இருக்காது. அடுத்தது ஃபெஸ்ட் பத்தி பார்ப்போம். இன்னொரு ரீசன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்ல சேர்றது ஃபெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே அவங்களோட கல்ச்சரல் ஃபெஸ்ட் தான் ஒரு பெரிய லெவல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் ஃபெஸ்ட்னு நம்ம பார்த்தோம்னா டெக்னிக்கல் ஃபெஸ்ட்னா வந்து என்னது, அகாடமிக்ஸ் ரிலேட்டடா இல்லைன்னா டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டடா ஃபெஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ், NIT திருச்சி இந்த மாதிரி இன்ஸ்டியூட் தான் பெரிய லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜஸ் அதுக்குள்ள பெருசாக வர மாட்டாங்க. கல்ச்சரல் ஃபெஸ்ட் எடுத்துக்கணும்னா அவங்க ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ஆகட்டும், பெரிய பெரிய சிங்கர்ஸ் ஆகட்டும், இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி பெரிய லெவலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜஸ் நிறைய காசு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம SRMல எடுத்துக்கிட்டோம்னா மிலன், அதுதான் கல்ச்சரல் ஃபெஸ்ட் பெரிய லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆருஷ் டெக்னிக்கல் ஃபெஸ்ட் பற்றி அவ்வளோவா டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால அது டெக்னிக்கல் ஃபெஸ்ட் ஆனால் சொல்கிறாங்க. ஆருஷ்னோ டெக்னிக்கல் ஃபெஸ்ட். ஷுரு வந்து டேலண்ட் ஹண்ட் ஃபெஸ்ட். அதாவது இப்போ நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் இயராக போய் சேர்ந்தீங்கன்னு வைங்களேன் SRMல, உங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல்ல என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி டேலண்ட் ஹண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபெஸ்ட் வைப்பாங்க. டெலக்னா வந்து இன்ட்ரா காலேஜ் கல்ச்சரல் ஃபெஸ்ட். SRMக்குள்ளேயே நிறைய காலேஜ் இருக்குல்ல, SRM காட்டாக்குளத்தூர், SRM ராமபுரம், நிறைய காலேஜஸ் இருக்குல்ல, அவங்களுக்குள்ளேயே ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்ட் வைக்கிறது ஜலக். ரெண்டஸ் வெஸ், அது வந்து கிளப் ஷோ கேஸ் ஈவெண்ட். SRMக்குள்ள நிறைய கிளப்ஸ் இருக்கும். டான்ஸ் கிளப் இருக்கும், ஆர்ட் கிளப் இருக்கும், மியூசிக் கிளப் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்கும். அந்த கிளப் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சேலஞ்ச் பண்ணி பண்றது ரெண்டஸ் வெஸ். ஸ்கேல் வந்து இன்ட்ரா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய SRM இன்ஸ்டியூட்குள்ளேயே ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வச்சுக்கிறது ஸ்கேல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் SRM பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே சரி, நீங்கள் என்ன Instagram, LinkedIn, Twitter மூலமாக ரீச் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அபவுட் பேஜ்லேயும் என்னோட மெயில் ஐடி இருக்கும். நீங்கள் எனக்கு மெயில் கூட போடலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டால் கூட போதும். நான் கமெண்ட்ஸ் மெஜாரிட்டியாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், see you later. சக்திராஜன்.